ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங். நான் உங்க ரேடியோ சிட்டி லாயா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் நம்ம கிட்ட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல வந்து பேசுவாங்க. அவங்களோட ஜேர்னி பத்தி, அவங்களோட கரியர் பத்தி, அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, எவ்வளவு பண்ணிருக்காங்க, இன்னும் எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேசுவோம் நம்ம. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் இல்ல 4 ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம அந்த ஹாரர் ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது தியேட்டர்ல நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா, இது வரைக்கும் அந்த ஹாரர் மூவிஸ்ல வெள்ளை கலர் பேய் வரும், அந்த பூ வச்சிருக்கோம், இல்ல ஃபேஸ் நல்லா ஒயிட் கலர்ல பவுடர்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி சில்லா நம்ம பார்த்துட்டு எழுந்து போயிடும். ஆனா இந்த படத்தை நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது நிஜமா அப்படியே அல்லு கலந்துருச்சு. ஐயோ அப்படி இருந்தது. சோ ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து, அந்த டைரக்ஷன்ல இருந்து, மத்த படங்கள்ல பண்ணிருக்கிறது ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பியூட்டிஃபுல்லா பண்ணி ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட் கொடுத்திருந்தாங்க அவங்க ஹாரர் மூவிக்கு. நம்மளோட இன்னைக்கு இருக்கிறது அவள் மூவி டீம். சித்தார்த் இருக்காரு, ஆண்ட்ரியா மேம் இருக்காங்க, டைரக்டர் மிலிந்த் ராவ் இருக்காரு, மியூசிக் டைரக்டர் கிரீஷ் இருக்காரு. அவங்களோட தான் இந்த 2 மணி நேரம் நம்ம பயங்கரமா பேசி என்ன நடந்தது பேக் ஸ்டேஜ்ல, எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சித்தார்த் சொல்லுங்க, அவள்னு பேரை வச்சிருக்கீங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கா? இது ஒரு விமன் பேஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அவள்ன்ற பேரை வச்சிருக்கீங்களா? ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஒரு பேசிக் ரியல் ஸ்டோரியில பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேசிஸே ஒரு ஃபீமேல் ஸ்ட்ரெங்த் பத்தி தான். இது வந்து ஃபீமேல் பிளாஷ்பேக்னு மட்டும் இல்ல, ஜெனரலா ஒரு பொண்ணு அவருக்கு நடந்துச்சு அது கதை கிடையாது. இந்த படத்தோட மூலமே ஒரு ஃபீமேல் எனர்ஜி பத்தின ஒரு விஷயம். அது படத்தோட மெசேஜ் கூட அதர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பிளஸ் எங்களுக்கு அவள் அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாரர் பிரான்சைஸ் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு ஆசை வந்திருந்தது. சோ இப்போ வந்து ஹாரர் காமெடிஸ்ல பிரான்சைஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்கு, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட முறையில வந்து அவளுங்கிற பேர் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது படம் முடிகிற நேரத்துல அடுத்த கதையோட துவக்கம் வந்து இந்த டைட்டிலோட சம்பந்தப்பட்டிருக்கு. சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி எனக்கு பர்சனலா இப்போ இருக்கிற நான் சொன்ன மாதிரி எங்க படத்துல இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சும்மா ஹீரோயினுங்கிறதுக்காக வந்துட்டு புடவை மாத்திட்டு போற கேரக்டர் கிடையாது. நிறைய முக்கியமான அவங்களோட கதையை நகர்த்துற பொறுப்பும் இருக்கு, அட் த சேம் டைம் நடிக்கிற பொறுப்பும் இருக்கு. அண்ட் அதனால வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் டைட்டில் இந்த படத்துக்கு வந்து இன்னும் போய்ட்டிக்கா இருக்கும்னு சொல்லி தான் அவளுங்க. சோ இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி வந்தீங்க? எப்பவுமே போல்ட் ரோஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. சோ இந்த படம் எப்படி நடந்தது? அவர் ப்ரீவியஸ் படத்துக்கு ஒரு பாட்டுக்காக ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டாரு, காசனோவான்னு ஒரு பாட்டு ஜில் ஜங் படத்துல. சோ அது மூலமா நாங்க 2 பேரும் வி மெட். அண்ட் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கழிச்சு அவர் கேட்டாரு தட் ஐ ஹேவ் அ ஃபிலிம் லைக் திஸ், ஹிந்தி ஓரளவுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் கேக்குறாரு கேள்வின்னு நினைச்சேன். தென் he said no, there is a movie like this and we want to release it in Tamil and Hindi. It sounded really exciting. Definitely மிலிந்த பத்தி சொல்லணும்னா he's a super technician, மிலிந்த். இப்ப நம்ம டைரக்டர் மிலிந்த் ராவ் கிட்ட தான் கேட்க போறோம். இப்ப இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னா, இந்த கலர்ல இருந்து எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைல்ல பண்ணிருக்கீங்க. சோ நீங்க எல்லாத்தையுமே பர்பஸ் தான் பண்ணிருப்பீங்கல்ல. இந்த பேய் படம் இது வரைக்கும் வராத படமா இருக்கணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. சோ எதெல்லாம் இருக்கணும் இருக்க கூடாது அப்படி முதல்லயே டிசைன் பண்ணீங்க? எந்த ஸ்கேருமே வந்து ஃபேக்கா இருக்காது. நிறைய விஷயம் வந்து நிறைய கிளீஷேஸ் வந்து எங்களுக்கு வந்து சித்தார்த் நானும் பயங்கர ஹாரர் ஃபேன்ஸ். சோ நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு இது நாங்க கெஸ் பண்ணிட்டோம்டா, இது கேவலமா இருக்கு, இது வந்து பயமே வரல அப்படின்ட்டு நிறைய படம் பார்த்து சொல்லிருக்கோம். அந்த தப்பெல்லாம் வந்து பண்ண கூடாதுன்னு யோசிச்சு ரொம்ப மெனக்கெட்டு வந்து நாங்க வந்து எழுதி செட்ல வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு படம் இது. சோ அந்த ஒரு கிளீஷேஸ் அப்படின்ட்டு நீங்க சொல்றது ஹாரர் மூவிஸ்ல இருக்கிற கிளீஷேஸ் அது இருக்காது. அது ரொம்ப போக்கஸ்டா நாங்க வந்து அது இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கோம் இந்த படத்துல. கண்டிப்பா கிளீஷேஸ் இல்லாம இந்த படத்துல வந்துட்டு இந்த சவுண்ட் சீக்வென்சஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு சார். அதாவது கண்ணை மூடிக்கிட்டாலும் பயம் இருக்கும், காதை மூடிக்கிட்டாலும் பயம் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு படம். சோ இந்த சவுண்ட் ரெடி பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நாங்க வந்து சவுண்ட் டிசைன்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து இப்போ ஜேம்ஸ் வான் கான்ஜரிங் டைரக்டரே சொல்லிருக்காரு, அவர் வந்து படம் வந்து விஷுவல் வந்து ஒரு விஷுவலை விட வந்து சவுண்ட் தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹாரர் ஃபிலிம். அண்ட் அதுல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி கிரீஷும் சரி, சவுண்ட் டிசைன் டீமும் சரி, விஷ்ணு கோவிந்த், ஸ்ரீ சங்கர் அண்ட் விஜய் ரத்னம் அவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஒர்க் பண்ணி அந்த சவுண்ட்னாலே உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஆஃப் ஃபியர், ஒரு அந்த பயம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கிரியேட் பண்ணிச்சு. அதான் நான் சொல்றேன் அல்லு கிளம்பிருச்சுன்னு. அண்ட் மியூசிக் டைரக்டர் கிரீஷ் கிட்ட தான் இப்ப நம்ம பேசுறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சித்தார்த்தை மீட் பண்ணீங்க? சித்தார்த் ஆக்சுவலா விடியும் முன் பாத்துட்டு மிலிந்தும் சித்தார்த்தும் பாத்துட்டு அவங்களுக்கு அதோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிச்சு போய் அப்புறம் தான் மீட் பண்ணோம். அதுவும் த்ரில்லர். அதோட மியூசிக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிருந்தோம்.
சூப்பர். சோ இப்போ ஒரு பேய் படத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் எங்க மியூசிக் பண்ணணும் அப்படின்னு தெரியறதை விட எங்க பண்ணக்கூடாதுன்னு தெரியணும் அப்படின்னு தான். சில சைலன்ஸ் தான் பயங்கர பயமா இருக்கும். சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். எதுனா எங்களுக்கு வந்து அந்த சீன்ல இருக்கிற விண்டு கூட ஒரு எலிமெண்ட் தான். அதை நான் கன்சிடர் பண்ணோம். அதுக்கு மேல நான் பியானோ வாசிக்கணுமா ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கணுமா என்னன்றத அந்த விண்டு முதல்ல நல்லா இருக்கா, அது நல்லா இருந்துச்சுன்னா விட்டுணும். அது ஒர்க் ஆகல, இன்னும் அந்த பயம் வரலன்னா அப்புறம் பியானோவா ஸ்ட்ரிங்ஸா என்னன்றது யோசிச்சு அந்த சீனுக்குள்ள நாங்க போகணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். சோ அந்த மாதிரி இது நிறைய நாங்க ஒர்க் பண்ணி பெர்ஃபெக்ட் பண்ணோம். சூப்பர். அப்ப நீங்க ஒழுங்கா மியூசிக் போட்டாதான் படம் பயங்கர பயமா இருக்கும்ல. சோ என்னெல்லாம் பண்ணீங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க இதுல அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எங்கெல்லாம் வந்து ஆக்சுவல் மியூசிக் வரணும், எங்கெல்லாம் வந்து சவுண்ட்ஸ், அப்புறம் இந்த பேய் பயமுறுத்துற விஷயங்கள் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஏன்னா வந்து கதையோட்டம் ஒரு போக்குல போகும், அதே மாதிரி நீங்க பயப்படுற விஷயங்கள் இன்னொரு போக்குல போகும், ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு இருக்கும். சோ இப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம், மியூசிக் நீங்க கேக்குற விஷயம் வந்து ஸ்கேர்ல இருக்கணும். ஸ்கேர்ல நீங்க பாக்குற விஷயம் அடுத்து மியூசிக்ல வரணும். இப்படி வரிசையா அப்படியே பின்னி 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 நாங்க எடுத்துட்டு போனோம். அது ஆக்சுவலா பின்னி பெடல். சூப்பர் சூப்பர். டயலாக் அடிக்க உட்கார்ந்துருக்கோம் நினைக்கிறேன். சம கவுண்டர் நீங்களே உங்களுக்கு எவரை கொடுத்துக்கிறீங்க. சித்தார்த், இப்ப பேய் மாதிரி இருக்கணும், அதை பார்த்து சிரிப்பு வரக்கூடாது, இல்ல இந்த பேய் இப்படி இருந்தாதான் பார்த்தாலே பயமா இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்க பேய் பாக்குறதுக்கு ஒரு 10-15 வருஷம் குழிக்குள்ள இருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கு. சோ இது எப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படி ஃபீல் பண்ணீங்களா? நான் கிரியேட் பண்ற பேய்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து ஹாலிவுட் பிலிம்ஸா இருக்கட்டும், இந்த கொரியன் ஜாப்பனீஸ் பிலிம்ஸா ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி மிலிந்தோட விஷனை வந்து ஃபர்ஸ்ட் வரைய வச்சு, அப்புறம் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கின ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பிரீத்தி ஷீல் சிங், அவங்க ஷீஸ் லேடி ஃப்ரம் பாம்பே, அவங்களோட சைட்ல இருந்து அவங்க ஸ்கெச்சஸ் வரைய வச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராஸ்தட்டிக் கிரியேட் பண்ணாங்க. சோ எங்களோட பேய் வந்து செட்டு காலையில வரப்போ ஒரு அழகான பெண்மணியா தான் வரும். 4.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு பேயா மாறும். அந்த 4.5 ஹவர்ஸ் அவங்க வந்து மெல்லமா அதுக்கு மேக்கப் போடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே பீஸ் பை பீஸ் கட்டி வச்சுட்டு திரும்ப காலங்காலத்தால ஆரம்பிப்பாங்க. ஒரு 150-200 பீஸ் வச்சு கிரியேட் பண்ண ஒரு விஷயம். இந்த ஜானருக்கு என்ன தேவையோ, நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த படத்துல நான் ஹீரோவா நடிக்கலனா கூட இந்த படம் இவ்வளவு அருமையா வந்திருக்கும். ஆனா நான் இந்த படத்துல ப்ரொடியூசரா வரலன்னா இந்த படம் இப்படி வந்திருக்காதுன்னு ஒரு நான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் நானும் இருந்து இது அவ்வளோ ஒரு பேஷனோட எங்களுக்கு பிடிச்ச ஜானர். எல்லாரும் வந்து எங்களை வந்து கேள்வி கேட்பாங்க, பெருசா பேசுனீங்க, இந்தியன் ஹாலிவுட் மாதிரி எடுக்கிறேன், இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நாங்க எடுக்கப்பட்ட படங்கிறதுனால அது கொடுக்க வேண்டிய மரியாதை. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய செலவு நடந்திருக்கு, செட்டு காசு எல்லாம் எகிரி இருக்கு, அந்த லெவலுக்கு சொல்லலாம். வெரி நைஸ். அண்ட் இப்போ மியூசிக் டைரக்டர் கிரீஷ் கிட்ட தான் நம்ம क्वेश्चन கேட்க போறோம். இப்போ இதுல வந்து ஒரு சைனீஸ் தாலாட்டு பாட்டு இருக்கு. முதல்ல நம்மளுக்கு சைனீஸ் தெரியணும், அப்புறம் பண்ற சாங் தாலாட்டு மாதிரி இருக்கணும், அப்புறம் அது சைனீஸ் தாலாட்டு மாதிரி இருக்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கும்போது அந்த சாங்க்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்க. சோ அந்த சாங் எப்படி நடந்தது? ஆக்சுவலா நாங்க அந்த டியூன் வந்து எல்லாருக்கும் ஆக்சசிபிளா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், கேட்டோன்னே அது தாலாட்டுன்னு தெரியணும்னு ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணோம். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு டைவான்ல இருந்து ஒரு சிங்கர் சாங் ரைட்டர் அவங்கள பிடிச்சோம், சென்யூ அப்படின்னு அவங்க பேரு. அவங்கள வச்சு அந்த மீட்டருக்கு லிரிக்ஸ் எழுத வச்சு அவங்களே பாட வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ நம்ம சித்தார்த் கிட்ட தான் கேட்க போறோம். இப்போ இந்த படத்துல கலர் வந்து ஒரு மாதிரி லைட் கிரீனிஷா இருக்கு, ஒரு ஃபாரின் எஃபெக்ட்ல. எப்படி படம் ஃபுல்லா இந்த கலர் தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டீங்களா? மிலிந்தோட பேசிக் கலர் பாலட் அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கிரிப்ட்ல ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு. சோ எங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து இது ஃபுல்லா மலைப்பகுதியில ஷூட் பண்ண படங்கிறதுனால அங்க லைட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த லைட்டை வந்து நம்மளோட மக்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல காட்டுறதுக்கு ஒரு ஈவன் கலர் டோன் ஃபுல் படத்துல இருக்கணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹாலிவுட் பிலிம்ஸ்ல வந்து கலர் கிரேடிங் கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சோ அது வந்து இந்த படத்துல கண்டிப்பா அந்த கவனத்தை செலுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் கிருஷ்ணா எங்களோட டிஓபி அண்ட் அவரோட கலரிஸ்ட் சுரேஷ் ரவி, இவங்க 2 பேரும் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. சோ ஒரு ஃப்ரேமையும் அவங்க வந்து அந்த கலர் மெயின்டைன் பண்ணி செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா, உடனே நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கதை பாக்குறதுக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம், அந்த மலைப்பகுதி அந்த சில லொகேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யாருமே ஷூட் பண்ணது கிடையாது. சோ அதை ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போ மேக்ஸிமம் ஒரு ஃபாரின் கண்ட்ரி காட்டுற ஒரு ஃபீல் வரணுங்கிற ஒரு ஃபீல் பண்ண ஒரு கலரிங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்கீங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்தை பத்தியோ ராமாயணத்தை பத்தியோ படம் எடுத்தா அதுல நீங்க தாராளமா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போடலாம். பிகாஸ் அது நடந்த ஒரு கருவுக்கான காரணமோ ஹிஸ்டரியோ எவிடன்ஸோ இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு இந்த ஜானர் தான் பண்ண போறோம் நாங்க முடிவு எடுத்தது பிறகு நாங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர் வந்து சயின்டிபிக்கலா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அட் த சேம் டைம் இந்த பாராநார்மல் ரிசர்ச் பண்றவங்க, பூதத்தை பத்தி போய் ஸ்டடி பண்றவங்க, அவங்க கிட்டயும் பேசியிருக்கோம். அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எங்களுக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமா ஒரு ஃபேமிலியை மீட் பண்றது நடந்தது. அவங்களுக்கு நடந்த கதை தான் இந்த கதையோட ஆக்சுவல் ஸ்டோரி. ஆக்சுவலி நடந்த விஷயம் அது ஒரு சைக்கலாஜிக்கல் கேஸ். அது சோ அந்த சைக்கலாஜிக்கல் கேஸ்க்குள்ள நிறைய பாரநார்மல் விஷயங்கள் ஒளிஞ்சிருந்தது. சோ நாங்க செட் பண்ணி வச்சிருந்த ஒரு யூனிவர்ஸ்ல அந்த கதை அப்படியே வந்து உட்காந்துச்சு. சோ இந்த படத்துல ஸ்டார்டிங் கரு உண்மையான கதைனால பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டயலாக் ரைட்டிங்கோட ஸ்டைலா இருக்கட்டும், விஷுவல் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இயல்பா ரியலிஸ்டிக்கா மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ஆமா, பயங்கர ரியலிஸ்டிக்கா இருந்தது. இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்ட்ரியா போல்டா ரோல் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நிறைய பேர் நிறைய முத்த காட்சிகள் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தேங்க்ஸ் வந்து ஆண்ட்ரியாக்கு சொல்லணும். பிகாஸ் அவங்க வந்து இதை சில்லியா யோசிக்காம ஒரு ப்ரொஃபஷனல் நடிகையா, அதனாலதான் அவங்களால தரமணி மாதிரி படத்துல நடிக்க முடியாது, அவள் மாதிரி படத்துல நடிக்க முடியாது. பிகாஸ் இந்த படங்கள்லாம் ஃபெமினிசமா இருக்கட்டும், ஃபீமேல் ரெஸ்பெக்ட மதிச்சு இவங்களை கூப்பிடுற படங்கள். நான் ஆண்ட்ரியா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை சொல்றப்போ ஜெனரலா ஹாரர் படங்கள்ல பெண்களை வந்துட்டு சத்தம் போட்டுட்டு மயக்கம் போடுறதான் காட்டுறாங்க, இல்ல பேயா வந்து வெள்ளை கலர் பவுடர் பூசி புடவை கட்டி விட்டுறாங்க. என் படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் இருக்கு, ஒரு வைஃப், ஒரு பக்கபலமாவும் இருக்கணும், அவளுக்குன்னு சில ஒப்பீனியன்ஸும் இருக்கணும். அதை பிரசென்ட் பண்றதுக்கு ஒரு இன்னியோட யங் விமனோட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் தான் நீதான். அதனாலதான் இந்த படத்துல நாங்க ஆண்ட்ரியா கூப்பிட்டோம். ஆமா, இப்ப அதே கொஸ்டின் நானும் ஆண்ட்ரியா கிட்ட கேட்க வந்தேன். இப்போ சித்தார்த் சொன்ன மாதிரி தரமணி பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்க நீங்க போல்டா ரோலை நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு. சோ பொதுவா எல்லா ஹீரோயின்ஸும் ஆசைப்படுறது அந்த மாதிரி ஒரு போல்ட் ரோல்ஸ்க்கு தான். பட் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறதே கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நிஜமாவே நிறைய அமையுது. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க? See, of course, I'm very happy to get roles like Taramani and இந்த படத்துலயும் வந்து சித்தார்த் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினா இருக்காம அந்த படத்துலயும் அவளுக்கோ ஒரு பர்பஸ் இருக்கு. எனக்கு வந்து எப்பவுமே அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வரும். சூப்பர். இன்னைக்கு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவள் படத்தை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். Thank you for having us here at Radio City. Thank you so much. So தொடர்ந்து FM கேளுங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லாயா. ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.